Good evening friends. நம்ம இன்னைக்கு NCERT 7th ஸ்டாண்டர்ட்ல ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ்ங்கிற சாப்டர்ல இருந்து இண்டிகேட்டர்ஸ்ங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது 7th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம ப்ராக்டிக்கல் செய்யும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இண்டிகேட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 7th ஸ்டாண்டர்ட்லேயே இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோ செஷனில் வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் ஆசிட்டா இல்லை பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட்டில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலரையும் பேஸில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கலரையும் கொடுக்கும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் கலரை வச்சே நம்ம சொல்லுவோம் இது ஆசிட், இது பேஸ். A substance which give different colors with acid or base is called indicator. So what is indicator or define indicator? So the substance which give different colors with acids and bases are called indicators. For example, litmus paper, China rose, turmeric, phenolphthalein, methyl orange, இது எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ லிட்மஸ் பேப்பரை வந்து நம்ம ஆசிட்டில் டிப் பண்ணும்போது என்ன நடக்கும்? ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அது ஆசிட்டை சொல்லக்கூடியது. அதே இது ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேஸ். இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் ஆசிட்டில் ஒரு கலரை கொடுக்கும், பேசஸில் இன்னொரு கலரை கொடுக்கும். இப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர்ஸை நம்ம 2 டைப்ஸாக சொல்கிறோம். நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அண்டு சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ்னால் நம்ம நேச்சரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸாக ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டர்மெரிக் வந்து ஆசிட்டில் அதே கலர் எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் பேஸில் கொடுக்கும்போது அது ரெட் ஆரஞ்சு கலராக மாறும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை வீட்டிலையே சாப்பிடும்போது சாம்பார் இல்லை ஏதோ டர்மரிக் மிக்ஸ் பண்ணினா ஒரு குழம்பு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் கொட்டிடுச்சு. திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் ரெட் கலரில் மாறும். அப்போ அந்த சோப்புங்கிறது பேஸ். இப்போ டர்மரிக் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டராக அங்கே ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி சைனா ரோஸும் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். சிந்தட்டிக் இண்டிகேட்டர்னா மேன்மேடு இண்டிகேட்டர்ஸ் ஆர் கால்டு synthetic indicators. For example, phenolphthalein, methyl orange are some of the examples of synthetic indicators. இப்போ நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் இண்டிகேட்டர் லிட்மஸ் பேப்பர். இப்போ நம்ம சின்ன கிளாஸ்லையும் சரி ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதும் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிட்டா பேஸான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண நம்ம இந்த லிட்மஸ் பேப்பரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லிட்மஸ் பேப்பர் எங்கே இருந்து கிடைக்குது? ஃப்ரம் வேர் லிட்மஸ் பேப்பர் ஆப்டைன்ட். இந்த லிட்மஸ் வந்து லைக்கன் பிளான்ட்ஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. Then this litmus paper is purple in distilled water. இந்த லிட்மஸ் வந்து பர்பிள் கலரில் இருக்கும் distilled வாட்டரில். So the most commonly used natural indicator is litmus. This litmus is extracted from lichen plants. This lichen is one of the example of symbiotic plants. Symbiotic plantsக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த lichen. Then the litmus paper என்ன ஃபார்மில் இருக்கும்? This litmus is available in the form of solution or paper. If we dipped a blue litmus paper in acidic solution, it turns blue to red color. It indicates the substance is acid. If we are dipped a red litmus paper to a basic solution, it turns red litmus paper to blue litmus paper. It indicates the substance is basic. இப்போ நம்ம கையில் 2 டைப்ஸ் ஆஃப் லிட்மஸ் பேப்பர் இருக்குது. இந்த லிட்மஸ்ங்கிறது சொல்யூஷன் ஃபார்ம்லேயும் இருக்கும், பேப்பர் ஸ்ட்ரிப் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம லேபில் பேப்பர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணும்போது அது ரெட்டாக மாறிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட்.
ரெட் லிட்மஸ் பேப்பரை வந்து நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸில் டிப் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ளூவாக இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூவாக மாறிடுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பேஸ். ஆசிட்லையும் பேஸ்லையும் லிட்மஸ் பேப்பர் வந்து கலர் சேஞ்சஸை கொடுக்கும். ஆனால் சில இதில் வந்து இந்த லிட்மஸ் பேப்பர் எந்த கலர் சேஞ்சையும் கொடுக்காது, அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். ஸோ த சொல்யூஷன் which do not change the color itself is known as நியூட்ரல் சப்ஸ்டன்சஸ். அதே மாதிரி நம்ம லிட்மஸ் பேப்பரை டிஸ்டில்டு வாட்டரில் டிப் பண்ணோன்னா அது பர்பிள் கலருக்கு சேஞ்ச் ஆகும். These are about litmus. Litmus is the one of the most commonly used natural indicator. Next natural indicator is turmeric. Turmeric is also one of the most commonly used natural indicator. This turmeric stays yellow color in acid solution. இப்போ டர்மரிக்கை நம்ம ஆசிட் சொல்யூஷனில் போட்டோம்னா அது அதே மாதிரி எல்லோ கலர்லேயே இருக்கும். அதே இது டர்மரிக் turns red orange color, it indicates the substance is base. இப்போ பேஸில் வந்து டர்மரிக்கை போட்டால் டர்மரிக் வந்து ரெட் ஆரஞ்ச் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ அது வந்து பேஸ்ன்ற சப்ஸ்டன்ஸை வந்து சொல்ல முடியுது. ஸோ திஸ் டர்மரிக் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்விஷ் acid and basic solution. This turmeric stays the same yellow color in acid solution, but it turns yellow to red orange color when it is added with the basic solution. These are about turmeric. Next natural indicator is China rose. China rose is a light pink or baby pink color flower. இந்த சைனா ரோஸ் இண்டிகேட்டர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னா, ஃபர்ஸ்ட் we collect some China rose petals, then we dipped that petals into warm water. அந்த கொஞ்சம் சைனா ரோஸ் பெட்டல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து லைட் பிங்க் அப்படின்னா பேபி பிங்க் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சொல்யூஷனை தான் நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சைனா ரோஸை நம்ம வந்து ஆசிட் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணும்போது அது டார்க் பிங்க் அப்படின்னா மெஜந்தா கலரை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பேசிக் சொல்யூஷனில் ஆட் பண்ணணும்னா க்ரீன் கலராக அந்த சொல்யூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ when we are added with the China rose solution to acid solution, it turns magenta color, and if we are added a basic solution with the China rose indicator, it turns the color from baby pink to green color. It indicates the substance is basic. So these are about some of the natural indicators around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய natural indicators. அது எதெல்லாம்னா litmus, then turmeric, China rose. Next, what are synthetic indicators? Synthetic indicators means the man-made indicators are known as synthetic indicators. For example, phenolphthalein, methyl orange. இதெல்லாம் வந்து synthetic indicators. So friends, இந்த வீடியோ செஷனில் நம்ம இண்டிகேட்டர்னா என்ன, what are the types of indicator and some of the natural indicator around us பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.